அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 26 பார்க்கிறோம். உயர்ந்தவர் யார்? அந்த உயர்ந்தவர்கள் ஒல்வது அறியும் உறவினனும் ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும் வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும் இம்மூவர் ஞாலம் எனப்படுவார். ஞாலம் எனப்படுவார். உலகத்தை போன்று உயர்ந்தவர்கள் என்று கருதப்படுவார்கள். அப்படி கருதப்படுகிறவர்களுள் முதன்மையானவர்கள் அறிகின்ற உறவினர். தனக்கு அந்த குடும்பத்தார் எதை செய்கிறார்கள் என்பதை அதற்குரிய தன்மையோடு அறிந்து பார்க்கிற உறவினர்கள், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். ஆக தங்களை விருந்துக்கு அழைத்திருக்கிற அல்லது தாங்கள் அவர்களை சார்ந்து விருந்துக்கு சென்றிருக்கிற அந்த நேரத்தில் அந்த விருந்தினர் எவ்வாறாக இயல்பாக அறிவார்ந்த தன்மையில் இயங்க வேண்டுமோ, பண்பார்ந்த தன்மையில் இயங்க வேண்டுமோ, அப்படியெல்லாம் இயங்குவதற்கு தெரிந்தவர்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய அந்த உறவினர் தங்களுக்கு வழங்கவிருக்கின்ற ஒவ்வொன்றையுமே அறிந்து பார்க்கிறவர்கள். அதை அவர்கள் வழங்கிய பிறகு நன்மைக்குரியவற்றையெல்லாம் நன்றியோடு நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஒருவேளை அதில் ஏதேனும் பிழை இருந்தாலுமே கூட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கின்றவர்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையில் உயர்ந்து நிற்கிற அந்த உறவினர் அவர்கள் மிகச் சிறப்புக்குரியவர்கள், உலகம் போன்று உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் ஒரு குறளினை பதிவு செய்வார். அதாவது, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நம்மை அழைத்திருக்கிற அந்த உறவினர் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கு நமக்கு நஞ்சை கலந்து தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நெருங்கிய உறவினர், நெருங்கிய நண்பர், அவரிடம் நாம் சென்றிருக்கிறோம். ஆனால் அவர் இதை செய்கிறார். இப்போ அதை குடிக்க வேண்டுமோ குடிக்கக்கூடாதா, அதை உண்ண வேண்டுமோ உண்ணக்கூடாதா? குறள் சொல்கிறது, நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், அதாவது பண்பாடு கருதி உயர்ந்து நிற்கிறவர் அதை உண்பார்கள், சுவைப்பார்கள் என்றுதான். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், தனக்கு தெரிகிறது கலந்திருக்கிறார்கள் என்று சாப்பிட வேண்டும். ஒருவேளை இங்கு இறைமொழி சொல்வது போன்று அப்படியெல்லாம் நம்பிக்கையோடு அல்லது அந்த நற்பண்பு கருதி சாப்பிடுகிறவர்களை கொல்லும் நஞ்சும் எதுவும் செய்யாது, அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் என்கின்ற ஒரு தன்மை இங்கு சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் கூட நம்மை அழைத்திருக்கிற அந்த உறவினர் நம்பிக்கைக்குரியவர் என்று நாம் எண்ணுகிறோம். நம்பிக்கைக்கு எதிராக செல்கின்ற நேரத்திலும் கூட நம்பிக்கைக்குரிய பண்பை விட்டு விலகாத ஒரு தன்மை இருக்கிறதே, அவர்கள் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள். அத்தகைய தன்மையில் தன் உறவுக்கு, நட்புக்கு தான் நெருக்கமாக இருக்கிற ஒரு தன்மை. ஒரு காலத்தில் ஒரு வழக்கு வந்ததாம் இங்கிலாந்தில். அங்கே இங்கிலாந்து அரசனை நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய சூழல். அவர் ஏதோ ஒரு பிழை செய்திருக்கிறார். வழக்கு, நீதிமன்றம். அங்கு நீதிபதியிடம் அந்த அரசர் சார்ந்த வழக்குரைஞர் சொல்கிறார், ஐயா, நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடியவர் அரசர், உங்களுக்கு நெருக்கமானவர் என்கின்ற செய்தி. என்னால் அந்த அரசர் தான் இவரை நடுவராக, நீதிபதியாக பணியமர்த்தியிருக்கிறார். அப்போ தான் அந்த நடுவர் சொன்னாராம், ஆம், அரசர் எனக்கு நெருக்கமானவர் தான், ஆனால் அரசரை விடவும் நீதி எனக்கு கூடுதல் நெருக்கமானது. அந்த வகையில்தான் உறவினர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள். அதையும் கடந்து அறம், அது நெருக்கமானது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் உறவினர். அது தமிழ்தான். அது என்ன? உற்றார், உறவினர், நண்பர்கள். உற்றார் என்பவர்கள் இரத்த உறவு, உறவினர்கள் என்பவர்கள் திருமணத்தால் வருகின்ற அந்த உறவுகள். நண்பர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உறவுகளை நாம் கெஸ்ட் என்றோ, ரிலேட்டிவ் என்றோ, ஃப்ரெண்ட்ஸ் என்றோ என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்வதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உறவினர், உற்றார், நண்பர் என்கிற சொற்களை நாம் பயன்படுத்தலாம். எது எப்படியோ இங்கு நாம் எல்லாருமே நல்ல உறவுகளாக இருக்க வேண்டும். அந்த உறவினர்கள்
உறவினர்களுக்குரிய அந்த தன்மையோடு பண்போடு இருக்க வேண்டும். அவர்கள் கடவுளுக்கும் இயற்கைக்கும் இந்த மாந்தருக்கும் நல்ல நெருக்கமான உறவுகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அறத்துக்கும் இறையாட்சிக்கும் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை திரிகடுகம் நமக்கு இங்கு முன்வைக்கிறது. ஏற்போம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.